நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்றாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க. சார், எவ்வளவு பெரிய புதையல கூட ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சலாம். ஆனா என்னமோ அந்த விருச்சிக ராசி நேயர்கள் மனசுல இருக்கிறத மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, ஏன் அவங்களுக்கே தெரியாது நாம என்ன நினைக்கிறோன்னு. இன்னைக்கு ஒன்று நினைப்பாங்க, நாளைக்கு ஒன்று நினைப்பாங்க. சோ அப்படிப்பட்ட நம்ம நேயர்களுக்கு எப்படி சார் இருக்குது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்? கண்டிப்பா. காலபுருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி 8னாவே ஒரு மர்மம் தான், ஒரு சீக்ரெட் தான். ஸோ சீக்ரெட்டான ஒரு ராசி ஆகிய விருச்சிக ராசிக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கடந்த 2-3 வருடமாக இல்லாததோட இப்ப வரக்கூடிய மாற்றங்கள் பிற்காலத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அடிப்படையான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருதுங்க. கண்டிப்பா சார். இவங்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்கள் இப்ப பெருசா இருந்திருக்காது. சோ இந்த டைம் அவங்களுக்கு தொழில்ல என்ன மாதிரி முன்னேற்றம் வரும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. இப்ப உச்ச குருவே பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வர்றாரு? ராசிக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ குரு 9லிங்கிற கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கு, 9ல் குரு. ஸோ அப்படிங்கிறப்ப அது எந்த அர்த்தத்தில் அப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, 9ல் குரு வருவது நல்லது. எப்பவுமே ஒரு சுப கிரகம் திரிகோணஸ்தானத்தில் வருவது நல்லது. 5ஆம் இடங்கிறது ஒரு திரிகோணஸ்தானம், ராசிங்கிறது திரிகோணஸ்தானம், 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தானுங்கிறது ஒரு திரிகோணஸ்தானம். ஸோ திரிகோணத்தில் உச்சம் வேற அடைகிறார், சாதாரணமாக வரல, உச்சம் வேற அடைஞ்சு அந்த 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ராசிங்கிறது யாரு? உங்களுடைய மனசு. மனசை பார்க்கும் பொழுது மனசு சஞ்சலத்திலிருந்து வெளியில வருது. ஸோ இது வரைக்கும் குரு எங்க இருந்தாரு? அஷ்டமத்தில் இருந்தார். 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தார். ஸோ பல விஷயங்கள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருந்திருக்கும். என்னடா ஒண்ணுமே நிமித்த முடியல, என்ன பண்ணினாலும் ஒரு இமி கூடயே மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி தொழில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா சரி, குடும்பத்துல இல்லத்தரசிகளா இருக்கிறவங்களும் சரி, எதுவுமே வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குது. எல்லாமே நம்ம மனசுக்குள்ள போட்டு புதைச்சிக்க வேண்டியதானே ஒழிய உலகத்துல யாரும் நம்மளது புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல, நமக்கு வேணுங்கிற குறிக்கோள் கிடைக்கிற மாதிரியும் தெரியலங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்போ 8ல் இருக்கக்கூடிய குரு டக்குனு 9க்கு வந்தனால எல்லாமே கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இதுவரைக்கும் அதே முயற்சி தான் செஞ்சோம், ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஆனா அதே முயற்சி தான் நான் செய்யறேன், இப்போ ஏதோ ரெஸ்பான்ஸ் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதே சமயத்துல அவர் யாரை பார்க்கிறாரு? 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்துல பார்க்கிறார். 5ஆம் இடத்துல இதுவரை சனி பகவான் இருந்து குழந்தைகள் புத்திர விஷயத்துல ஒரு தோஷத்தை கொடுத்து எல்லாத்தையும் டிலே பண்ணிட்டு இருந்த சனி இப்ப குருவின் பார்வையினால அந்த உக்கர இருப்பை குறைச்சிக்கிறார். சனியின் உக்கரம் குறையுது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? நம்ம 5ங்கிறது காதல் பாவம், குழந்தை பாவம். குழந்தைகள்னால சங்கடம் அடிப்பட்டது, குழந்தைகளுக்காக மெனக்கெட்டு கடந்த 1 வருடமா கஷ்டப்பட்டது, காதல் விஷயத்துல விரக்தியில போனது, அதே சமயத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் எந்த ஒரு சுப விஷயங்கள் நடக்க முடியாத அமைப்பு இருந்தது, எல்லாமே இப்போ ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகும். அந்த அந்த ஸ்டேஜ் விட்டு நீங்க வெளியில வருவீங்க. இப்போ யூ வில் ஹேவ் மோர் கனெக்ட் வித் யுவர் ஃபேமிலி, சில்ட்ரனோட பெனிஃபிட், சில்ட்ரனோட growth உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம இவ்வளவு தூரமா அவங்களுக்கு மெனக்கெட்டது, அவங்களுக்கு எஜுகேஷன் படிக்க வச்சது, அவங்க ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக நாம லோன் போட்டு பயங்கர கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருதுடா சாமி, இப்போ அவனும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு கையில நான் ஒரு காசு தரேன், ஒரு கோடி தரேன், இந்த கையில ஒரு உண்மையான காதல் தரேன், நம்மளாம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த நேர்கள் பாத்தீங்கன்னா அன்பு பாசமே போயிடுவாங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காதலா இருக்கட்டும், இல்ல திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், திருமணத்துக்கு அப்புறம் உறவுகளா இருக்கட்டும், இவங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த 6 months? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்துல குரு
இது மாதிரி இம்பார்ட்டண்டான பாவமாகிய 1, 3, 5 பார்க்கறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பு திருமண விஷயத்துக்குலாம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த திருமண பொருத்தம் லாங்குவேஜில் சொல்லணும்னா குரு பலன் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஒரு சுப விஷயத்துக்கு நம்ம தயாராகிட்டோம். அப்படிங்கிறப்ப என்ன, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் பெண், ஆண் மேலே ஒரு ஈர்ப்பு தன்மையும் அவங்களை புரிந்துக்கக்கூடிய மன பக்குவத்துக்கு இப்போதான் வந்திருக்கும். அதான் குருபலன். இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த தன்மையும் அந்த மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடியது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த அமைப்பு வந்து இப்பதான் வந்திருக்கு. ஸோ அதனால இது ஃபேமிலி விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அஷ்டமத்துல குரு போனனால கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் பிரிந்தவங்க, அல்லது நம்பவே ஒரு இணக்கம் இல்லாம ஒரே வீட்டில் வந்து நண்பர்கள் மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புரிதல் வரும். என்ன வரும், சரி ஆஃப்டர் ஆல் அவன் ஒன்றும் அவ்வளோ பேட் இல்லை, ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து ஓவராக கொஞ்சம் விளையாண்டுட்டோம், நம்ம ஓவராக கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற பொறுப்பேற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை நாங்களே அந்த விஷயத்தை பொறுப்பேற்றுக்கொண்டு அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்களை, அதுக்கு வேணுங்கிற சேஞ்சஸை வந்து கொண்டு வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பா சார். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தாலுமே உடனே அந்த 20,000 ரூபாய்க்கு ஒரு செலவு வர மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு ஸ்டாக்னேட் ஆகுற மணி இல்ல மொத்தமா கிடைக்கிற காசு அந்த மாதிரி பணவரவுகள் எந்த நிலையில இருக்கு? கண்டிப்பா. இப்போ இது வரைக்கும் அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்த்தார். ஸோ பணம் வருதோ இல்லையோ செலவு வேணா அதிகமா இருக்கிற மாதிரி அமைப்புகள் தான் இருந்தது. கையில ஒண்ணுமே மிஞ்சல. ஸோ வட்டிக்கு கட்ட முடியல, வட்டி குட்டி போடுது, அதே மாதிரி அசல் அப்படியே இருக்குது. நம்ம வந்து செலவுகள் மேலே செலவுகள் செய்து கொண்டு கணக்கு பார்க்குறதுலாம் நான் இப்போவோ விட்டுட்டேங்கிற மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறப்போ இப்போ உங்களுக்கு பல்ப் எறிகிற மாதிரி நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், தேவையில்லாத செலவுகள் எங்கே போயிட்டுருக்கு. அது வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு கடை நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, நாம் தேவையில்லாத செலவுகள் என்னென்ன பண்ணுறோம், நம்ம குடும்பம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பாத்திரத்தில், நம்மளோட பிஸ்னஸில் ஓட்டைகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்து அந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே இப்போ தான் திங்கிங்கே வரும். என்னப்பா திடீர்னு அந்த பண்ணிகிட்டு இருப்போம், இப்போ அது மாற்றிட்டியா, ஆமாம் அது தேவையில்லாமல் அதுக்கே 4,000 ரூபா கொடுக்குறோம், அதை நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அதை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. ஆனால் இந்த புத்திலாம் போன வருஷம் வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னா அது இப்போ தான் வரும். புரியுதுங்களா? அதனால அது மாதிரி நல்ல மாற்றங்கள், மனமாற்றங்கள், கொஞ்சம் சுறுசுறுப்பான எண்ணங்கள், தன்னை பற்றி தானே புரிந்து கொண்டு நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்ம ஏன் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசு பண்ணுறோம், ஒரு பெரிய இந்த மாதிரி பிரச்சனையை அடைக்கிறதுக்கு, இந்த கொசு அடிக்கிறதுக்கு நம்ம ஆட்டம்பாமா போடணும், ஒரு கொசுவர்த்தி போட்டால் போதாதா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக எளிமையாக எல்லாத்தையும் திங்க் பண்ணி ஒரு பிரச்சனையாக குறைச்சிட்டு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு. கண்டிப்பா. இப்ப பாருங்க, நம்ம நாள் கழிச்சு இப்பதான் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு குரு பார்வை கிடைச்சிருக்கு, நல்ல சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குதுங்கிறப்போ இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும், இது எதனால நமக்கு இந்த கடந்த 2 வருடமாக நமக்கு நல்லது நடக்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லை சும்மா நடக்குதேன்ட்டு ஆடிட்டு அவங்களுடைய முறைகளை, அவங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை, ஹேபிட்ஸை மாத்தாம இருந்தாங்கன்னா த பாஸ்ட் வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கிள் பின்தொடரும். ஸோ அதனால இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லது நடக்குது, சரி பண்ண டேமேஜ்லேருந்து வெளியில் வரோம், சேதாரத்துலேருந்து வெளியில் வரோம். ஆனால் என்ன நம்ம தவறு செய்தோம், எதனால நம்ம வந்து அப்படி சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதா போச்சுங்கிறதை தெரிந்து பிற்காலத்தில் அது வராத மாதிரி பார்க்கும் பொழுது நிச்சயமாக கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இன்னுமே பெரிய லெவல்ல நல்ல டெவலப் ஆகி பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் வரக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. எத்தனை டைம் வீழ்ந்தாலும் ஃபீனிக்ஸ் மாதிரி எழுந்து வர விருச்சிக ராசி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருந்தா, லைக் பண்ணிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.